guys, good morning. ஸோ இன்றைக்கி வந்து டே 18. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே கைஸ். ஸோ நான் மார்னிங் எழுந்து வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ண வீடியோ வந்துட்டு உடனே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டன் வித் மை ஸ்கின் கேருக்கு வந்து நான் வந்து வேறுமே போடல. ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான். மாய்ஸ்சரைசர், இது டாட் அண்ட் கியோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நயசினமேட் சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஸ்கின் கேர் அப்படி தான். ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான டிஷ். இந்த டைம் வந்து 11 o'clock ஆகுது. நான் ஒர்க் 10 o'clock தான் எழுந்தேன் கை. ஸோ இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி. பட் ஆனால் வந்துட்டு நார்மலாக போடுற மாதிரி இல்லாமல் டயட் சிக்கன் பிரியாணி. ஸோ இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இந்த எடிட்டிங் ஒர்க் இருந்தனால வந்து வித்யா தான் இதை செஞ்சாலா, எனக்கு கிச்சன் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படி டைம் இல்லை. பட் உங்களுக்கு இந்த டயட் பிரியாணியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். ஸோ யா கைஸ், இப்போ தான் வந்து எனக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆச்சு. நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது வந்து ஐ காட் இட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கில்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்து அவங்களோட சாக்லேட்ஸு. ஸோ இது வந்து ஒரு டயட் சாக்லேட், 0 sugar அண்ட் இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு டெம்ட் ஆகிட்டே இருக்கும். 0 sugarன்னு வேறு சொல்கிறாங்களே, சரி எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்து இப்போ தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ கைஸ், என்னடா 2-3 நாளாக வீட்டில் எந்த சம்பவமே நடக்கலேன்னு பார்த்தேன். வந்து வெற்றிகரமாக ஒரு சம்பளம் வச்சு அது என்னது சம்பவத்தை பண்ணி பிடிச்சிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இப்படி போகிறதுக்குள்ள அம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னென்னு என்னென்னு பார்த்தா கிளாஸ் இருக்கும்ல, நாங்கள் டெய்லி காஃபி குடிப்பேன் இல்லையா, வீடியோவில் காட்டுவேன்ல, அந்த கிளாஸ் வந்து வித்யா காலில் விழுது கிளாஸ் உடஞ்சிச்சு. அவளுக்கும் குத்தலை, பட் அது ஹைட்லேருந்து விழுந்தது, அது வெயிட்டுன்றனால அவளுக்கு செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த சம்பவத்தை முடிச்சுட்டு அந்த கிளாஸ் எல்லாம் வந்து ஓரமாக எடுத்து போட்டு இப்போ நான் வந்து இந்த சாக்லேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். கைஸ், வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லை அப்படின்றதே நான் மறந்துட்டேன். நான் இப்படி ஒரு சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது இப்போது மெல்ட் ஆகி வந்துருந்துச்சுன்னா டோட்டல் ஸ்பாயில். நான் இதை வச்சு வீடியோஸில் காட்டலாம், நிறைய ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சி வாங்கியிருந்தேன். ஸோ ஸோ இந்த 4 சாக்லேட் தான் கைஸ் வாங்கியிருக்கேன். என்னென்னு சொல்லிட்டா, 0 sugar ப்ளூபெரி சீஸ் கேக், 0 sugar ஆடட், ஆக்சுவலி சுகரே இதில் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி, திரமிசு சீஸ் கேக், அதுக்கப்புறம் நோ சுகர் நட்டி ஃபட்ஜ் அண்ட் நோ சுகர் டச் ட்ரஃபிள். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இதை 4மே வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வ்ளாகில் காட்டுறேன், இல்லை தனியாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன்னா எனக்கு தெரில. பட் நான் உங்களுக்கு இந்த வ்ளாக்லேயே கூட சொல்கிறேன் எப்படி இருக்குன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு. நான் வந்து இது ஃபஸ்ட்டு வீடியோஸ் எடுக்கணும், அதை எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே. ஸோ கைஸ், இங்கே தான் இருக்குது நம்ம பிரியாணி, டயட் பிரியாணி. ஓப்பன் பண்ணலாமா? டடா. ஸோ தெரியுதா, இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இதில் வந்து சுகர் இல்லைன்னு சொல்கிறேன் பார், ஆயிலே கிடையாது. 1 or 2 spoons ஆயிலில் வாட்டர் வச்சே எல்லாமே வதக்கி அப்படி செஞ்சது தான். ஸோ இதில் வந்து ரைஸ் குவான்டிட்டி கம்மியாகவும் இது சிக்கன் குவான்டிட்டி வந்து அதிகமாகவும் போட்டு பண்ணியிருக்கு. ஸோ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. எக் அண்ட் திஸ் இஸ் ரைத்தா. ஹாப்பி லஞ்ச், ஹாப்பி சண்டே லஞ்ச் கைஸ். ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இப்போ வந்து டைம் வந்துட்டு 7 o'clock ஆகுது. எங்கே போனேன் காலையிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து vlog எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இது பண்ணேன். காலைல ஆஃப்டர்நூன் சாப்பிட்றத உங்கள்கிட்ட காமிச்சேன்னா, அதுக்கப்புறம் வந்து என் ஃபோனில் சுத்தமாக ஸ்டோரேஜ் இல்லாமல் ஆகிடுச்சு கைஸ். நான் ஆக்சுவலி இன்றைக்கி போஸ்ட் பண்ண வீடியோவே கஷ்டப்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அதை நான் வந்து இப்போ போஸ்ட் பண்ணி, இப்போ அதை போஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதோட ஸ்டோரேஜ்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு தான் நான் வந்து இப்போ vlog-ஏ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் மார்னிங்லேருந்து என்னால் vlog எடுக்க முடியல. ஸோ இது வந்து ஒரு ஐஃபோன் யூஸருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து எனக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை கிடையாது, பிகாஸ் நான் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் யோசிச்சிருக்கேன், ஒரு 2 விஷயம் யோசிச்சிருக்கேன். அதில் ஒன்று வந்து உள்ளே போய் பண்ணுற வரையும் நிச்சயம் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இயர் பியர்சிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இங்கே 3rd. ஸோ இந்த இடத்துல இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கிளம்பியிருக்கேன் நான். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப 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 பயமாக இருக்குது. பார்க்கலாம், போயிட்டு சும்மா எங்கேயாச்சும் ஐஸ்கிரீம் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ
ஸோ பார்ப்போம். நான் இதை பண்ணுவேன்னா எனக்கு தெரில. நான் பண்ணேன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும், பண்ணலைன்னா இந்த வீடியோவில் வராது. ஓகே சரி, ஓகே வாங்கிக்கலாம். கைஸ் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? கேட்குதுன்னா தம்ஸ் அப் சொல்லுங்கள். ஆனால் இப்போ 600 வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். கைஸ் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? ஏன் கேட்குதான்னு கேட்குறேன்னா, நான் வந்து மைக் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக போட்டிருந்த மைக்கை சரி விலாகுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், அவுட்டோரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் நார்மலாகவே வெளியில் அவுட்டோர் ஷூட்டுக்கெலாம் மைக் யூஸ் பண்ணுவேன். இது டெய்லி விலாகாக எப்போ பார்த்தாலும் அந்த மைக் போட்டுட்டு பேச முடியல. பட் ஆனால் வந்து சரி ஓகே, நிறைய பேர் வந்து லேப்டாப், நிறைய பேர் வந்து பிசிலலாம் வந்துட்டு சுத்தமாக வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, மைக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணதுனால வந்து இப்போ வந்து நம்ம மைக் யூஸ் பண்ணுறோம். நல்லா கேட்குதான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஹாய் கைஸ். நான் வந்து இப்போது அது என்னது காது குத்துற இயர் பியர்சிங் பண்ணுற அந்த முடிவை வந்து நான் கைவிட்டுட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு மாதிரி ஆசிலேஷனாகவே இருந்துச்சா, சரி இவ்வளோ ஆசிலேஷனில் எதுக்கு அதை பண்ணணும், நம்ம ஒரு நாள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா. ஐயோ நான் ஒன்றுமே தரலையே. ஓகே. ஸோ அதனால் வந்து அந்த பிளானை நம்ம இப்போ ட்ராப் பண்ணிட்டோம். நாம் போய் இப்போ மோமோஸ் சாப்பிட போகிறோம். எனக்கு ஒரு 1 வீக்காகவே வந்து மோமோஸ் கிரேவிங்ஸாகவே இருந்துச்சா. சரி ஓகே இன்றைக்கி போய் நம்ம மோமோஸ் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம், அதான் இன்றைக்கி பிளான். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக டர்க்கி டவல் வாங்கணும் குரூப்காக. ஸோ அதுவும் போய் நம்ம வாங்கிட்டு தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் பிளான். நம்ம வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் கைஸ். நம்ம வந்து இன்னொரு நாள் இயர் ப்ரைசிங் பண்ணுறேன், அதையும் நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன். ஓகே எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஆனால் நான் டயட்டில் இருக்க காரணத்தினால நான் வந்து இந்த மோமோஸ் வாங்கியிருக்கேன். அப்படிலாம் கிடையாது, இது சீட்டு தான். மைதா தானே அது? ஆமாம் மைதா தான். ஏன் மைதா இல்லை? ரொம்ப நாள் கிரேவிங் சாட்டிஸ்ஃபை ஆக போகுது கைஸ். சூப்பராக இருக்குது. எனக்கு மோமோஸில் கொடுக்குற அந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். பீச்சில் கூட ஒரு சட்னி சாப்பிட்டேன்லடி, காலிஃப்ளவர் சட்னி. கெட்டு போயிடுச்சு. அதான் சட்னியோட வேற லெவல். சாப்பிட்டு பார்த்தா கெட்டு போன சட்னி வேற லெவல். அந்த டொமேட்டோ சட்னி நைஸ். இதுக்கு முன்னாடி ஒரு மோமோ சாப்பிட்டேன், அதோட இது ரொம்ப சூப்பராக. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன் பீச்சில் எங்கே சாப்பிட்டேன். கைஸ் எல்லாருமே பார்க்குக்கு வந்துட்டு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. டயட்டில் இருக்கவங்களாம் டயட் ஃபுட் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து இங்கேயே மோமோஸ் வாங்கிட்டு வந்து இந்த பார்க்குக்கு வரதே சாப்பிட தான் நிறைய டைம். ஒரு டைம் தாங்க, ஒரு பொய், ஒரே ஒரு டைம். இதுதான் 2வது டைம். நிறைய டைம் எதுக்கு நிறைய டைம்? 4 தடவை வந்திருக்கோம். 4 தடவை 2 தடவை சாப்பிட வந்திருக்கோம். இதோட சேர்த்து 2வது டைம். அப்போ அது நிறைய டைம் கிடையாது, 2 டைம் தான் சாப்பிட்ருக்கோம் இதோட சேர்த்து. ஸோ எனக்கே வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக தான் இருக்குது. எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க, நான் இங்கே வந்து மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்து டெய்லி வாக்கிங் போகிறோம். சரி டெய்லி போகலனாலும் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு போகிறோம். இப்போ வந்து நான் வந்து மோமோஸ் சாப்பிட்ருக்கேன். ஓகே ஷாப்பிங் டைம் கைஸ். ஃபைனலி நாங்கள் ஒரு பச்சை டவல் தான் கைஸ் வாங்கியிருக்கோம். நான் வந்து பிளாக் கரண்ட் ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருக்கேன் guys. வெயிட்டிங் ஃபார் ஐஸ்கிரீம். வெறிகொண்ட ஐஸ்கிரீம்காக ஒருத்தி காத்துட்ருக்கா கைஸ். ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களுக்கு ஃபேஸ் பிரிச்ச முகத்தோட வருது. ஏன் தெரியல.
என்ன எப்பயும் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் தானே, எல்லாருக்குமே தெரியுது எப்பயும் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் தான். ஏதோ புதுசாக சாப்பிட்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கு. புதுசாக ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடல. ஓ அதனால் ஃப்ளாஷ் போட்டிருக்கோம். நான் எடுக்கும்போது ஃப்ளாஷ் இருந்துச்சு, ஆஃப் பண்ணப்போ ஏன் ஃப்ளாஷ் வருதுடா? நீ இப்போ என்னை விட கருப்பாக இருக்க, அதனால உனக்கு ஃப்ளாஷ் தன்னால் வருது. நான் எப்பயுமே உன்னோட கருப்பு தாண்டி, எப்பயுமே ரொம்ப கலரில், அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஒயிட்டாக இருப்பேன். ஒயிட் மைதானா என் கலர் தான். அப்போ நீ வந்து கருப்பாக இருக்கவங்க எல்லாரையும் தப்பாக சொல்ற. எப்பா சாமி நீ அமைதாரு. கைஸ் கலர் டிஸ்கிரிமினேட் பண்ணுறா கைஸ் இவன். ரேசிசம் சொல்லி இல்லை அரெஸ்ட் பண்ணுவீங்க. ரேசிசம் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இதை சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. நானும் இதை சொல்லுவீங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன். என்னோட vlogs ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த கடையில் தான் நாங்கள் முக்கால்வாசி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஆமாம், இது ஏதோ ஃபஸ்ட் டைம் ஒரு பொருள் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்ற. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிச்சு பிளாக் கரண்ட். ஃபஸ்ட் டைம் இந்த பையன் ஏமாந்து ஸ்ட்ராபெரி வித் பிளாக் கரண்ட் போட்டு பண்ணி கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டால் அப்படி ஒரு டிஷ்ஷே நீட்டு இல்லை, நீங்கள் வந்து மாற்றி வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வித் பிளாக் கரண்ட் தான் தருவேன்ட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கடை இன்னொரு ஒரு ஃபலூடா சாப்பிடுவோம்ல, எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ யா கைஸ் தட்ஸ் இட். நான் என் ஸ்கின் கேரை பண்ணி முடிச்சுட்டு தூங்க போகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு பார்க்குறேன். டாடா பாய்.